சவுத் இந்தியனில் நம்ம வந்து அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தாச்சுன்னா சென்ட்ரல் ஒபிசிட்டி. ஒபிசிட்டிலே நிறைய வகைகள் அப்படின்றது உண்டு. கை தடிமனாக இருக்குது, கால் தடிமனாக இருக்குது, அப்படி அதோட சேர்த்து உடம்பும் தடிமனாக இருந்ததுன்னா பெரிதாக அச்சப்பட தேவையில்லை. பெரிதாக அதே மாதிரி கை காலெல்லாம் குச்சியாக இருந்துட்டு சென்ட்ரல் ஒபிசிட்டி, ஒரு ஒரு ஆப்பிள் மாதிரியோ அல்லது பேர் டைப்பா ஒபிசிட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பின்னால் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், ஹார்ட்டுக்கான ஒரு அழுத்தத்தை அதிகப்படுத்துறது, இதயத்துக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை தடைப்படுத்துறது, அதாவது கரோனரி ஆர்ட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த கரோனரி ஆர்ட்ரி வெசல்ஸில் உள்பக்கமாக ஏற்படக்கூடிய ஒரு தாபிதம், அதுதான் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அதிகப்படுத்துறதுக்கெல்லாம் இந்த சென்ட்ரல் ஒபிசிட்டி காரணமாக. இந்த சென்ட்ரல் ஒபிசிட்டி வர்றதுக்கு காரணம் என்னென்னா தவறான அதிகப்படியான உணவு உண்ணுதல், குறிப்பாக அதிகமான இந்த குளுக்கோஸ் லெவல். குளுக்கோஸ் லெவல்னா மாவுச்சத்து உள்ள பொருட்கள், இனிப்பு அதிகமாக, அதுவும் குறிப்பாக ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ். இதில் ஐஸ்கிரீமில் என்ன கருப்பட்டி போட்டால் செய்ய போகிறாங்க இல்லையா? அந்த மாதிரியான பொருட்கள்லாம் சேர்த்து செய்யும்போது இவை வந்து தடுக்கக்கூடியதாக அமைகிறது. அதனால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாச்சுன்னா, அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு எண்ணம் இருக்குது அப்படின்னாச்சுன்னா பழத்துண்டுகளை வெட்டி அதை தேனில் கொஞ்சம் ஊற்றி கொஞ்ச நேரம் வச்சுருந்து ஐஸ்கிரீமாக நினச்சி சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிடுவோம். அது வந்து ஆரோக்கியமானது.